ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ஆக்டர் பூஜா ஹெக்டே அவர்கள்கிட்ட ரீசெண்ட் இன்டர்வியூல தளபதியை பத்தி கேட்டதுக்கு, தளபதியை பொறுத்த வரைக்கும் நான் ஆச்சரியப்படுறது என்னன்னா, எப்படி அவரு எப்பயுமே கூலா காமா இருக்காரு அப்படின்றது தான். ஸோ இவ்வளோ பெரிய ஃபேண்டமா அவரு எப்படி கிரியேட் பண்ணாருன்னு தெரியல. ஒரு மேசிவான ஃபேண்டமா வச்சிருக்காரு. பட் ஸ்டில் அவரு பெருசா எதுவுமே பாதர் பண்ணாம பயங்கர கம்போஸ்டரா இருப்பாரு அப்படின்ற மாதிரி பூஜா ஹெக்டே அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க நடிச்ச தேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படம் ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ. ஸோ அந்த படம் ப்ரொமோஷனுக்காக தான் இப்போ அவங்க நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ போயிட்டு இருக்கிற ஜனநாயகன் படத்தோட ஷெட்யூல்லுமே பூஜா ஹெக்டே அவர்கள் இருக்காங்க. அண்ட் ஜனநாயகன் படத்தோட உங்களோட போர்ஷன் ஷூட் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல இன்னும் என்னோட போர்ஷன் முடியல, ஆல்மோஸ்ட் ஷூட் பண்ணிட்டேன், பட் இன்னும் ஷெட்யூல் பேலன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் பூஜா ஹெக்டே அவர்களோட இன்டர்வியூல இருந்தே தெரியுது தளபதியோட ஃபேண்டம் பார்த்து மிரண்டு இருக்காங்க. இப்பன்னு இல்ல, அவங்க அரபிக் குத்து சாங் ரிலீஸ் ஆனப்பவே அதை ரியலைஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அரபிக் குத்து சாங் வேர்ல்டு ஃபுல்லா ரீச் ஆச்சு. நேத்து வரைக்குமே ஒரு ஃபங்க்ஷன்ல அந்த சாங்க்கு பூஜா ஹெக்டே அவர்கள் ஆடிட்டு தான் இருக்காங்க. அண்ட் பீஸ்டுக்கு மேபி ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருந்தா அதோட சக்சஸ் அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பார்த்து இன்னுமே மிரண்டு இருப்பாங்க. பட் அது அன்பார்ச்சுனேட்லி நடக்கல. பட் இப்போ ஜனநாயகன் படம் மூலியமா அது நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. அண்ட் கடைசி படம்ன்றதுனால எல்லாமே அப்படியே டபுளா இருக்கும். ஓகே நண்பா, ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை சென்னையில இவங்க பாக்குறாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.